போன சாப்டரோட முடிவுல நம்ம மெலினா வந்துட்டு ஓலியாங்க அட்டாக் பண்ணிருப்பான். அதை அவன் பிளாக்கும் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பாக்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே ஓலியாங்குடைய ஸ்டேட்டஸ் போர்டை தான் காட்டுறாங்க. அவனுடைய லெவல் வந்துட்டு 47ம், இன்டர்னல் எனர்ஜி 16ம், அது தவிர்த்து கிளாஸ் வந்து எஸ்கார்ட் வாரியர்னா இருக்கு. இவனுக்கான காப்பி கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓலியங்க வந்துட்டு கரண்டா நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுக்கு காரணம் அந்த யாங் சொல்லியிருக்காங்கிறதுனால தான், ஹீரோவை ட்ரஸ்ட் பண்ணதுனால இல்ல. சோ ஹீரோ வந்துட்டு இவன் கிட்ட ட்ரஸ்ட கெயின் பண்ணோம்னா இந்த ஓலியாங் கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிக்க முடியும். இதை பார்த்த நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, ஓ ட்ரஸ்ட கெயின் பண்ணுமா, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க. இதே நேரத்துல மெலினா வந்துட்டு, என்னப்பா மூவில வர ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ண, அடுத்த நிமிஷமே ஷேடோல இருந்து நிறைய எலைட் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவ கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, உன்னுடைய டோனை கொஞ்சம் கம்மி பண்றியா மெலினா, இந்த ஷேடோக்குள்ள மொத்தம் 30 எலைட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இது கேட்ட மெலினாவும், கிரேட், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 8th ஃப்ளோரை இவங்களை வச்சு கிளியர் பண்ணிடலாம். அப்ப இங்க எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அப்ப நான் உங்களை அப்புறம் மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பா. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுடைய பிராண்ட் ஆக்டிவேட் பண்ணி அவளுடைய மூஞ்ச பொசுக்கி விட்டுறான். உடனே அவளும் லெட்ஸ் கோ லீடர்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போக ஆரம்பிச்சிடறான். இதே நேரத்துல 8th ஃப்ளோர்ல அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு குரூப்பை காட்டுறாங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு டீம் லீடர். ஸ்கவுட் டீம் இந்த வாட்டி நம்ம கூட வரலன்னு சொல்ல, ஆக்சுவலா இவங்க எல்லாருமே ராக் ஹெட்னு சொல்லக்கூடிய ஒரு கில்டை சேர்ந்தவங்க. இவன் தான் இந்த டீமுக்கு லீடர், ஜாக், ஏரன் பிளேயர். அவன் வந்துட்டு இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது, ஏன்னா இந்த 8th ஃப்ளோர்ல எந்த ஒரு த்ரெட்னிங்கும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு எதிர்க்க ஒரு பிளாக் ஷேடோ மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. இதை பார்த்து அவனும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பிசிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அவனை நோக்கி வர எல்லா ஈட்டியுமே அவனுடைய ஸ்வாடை வச்சு உடைச்சு போட்டு, மனசுக்குள்ள என்ன மாதிரியான பவர் இது, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு மாஸ்டரும் இருக்க கூடாது, என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான அட்டாக், டீம் எல்லாருமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா அவங்க எதிர்க்க நிக்கிறது வெறும் காப்ளின். இதை பார்த்து அங்க இருக்க மேட்ச் பொண்ணும், என்னது வெறும் காப்ளினா, இதுங்களை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபிளேம் ஸ்பியர்ங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ண, அந்த நெருப்பையும் தாண்டி அந்த காப்ளின்ஸ் வருதுங்க, அதுவும் ரொம்ப வேகமா. இதை பார்த்து அந்த பொண்ணும், என்னது என்னுடைய அட்டாக் இதுக்கு மேல ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறப்போ அதுல ஒரு காப்ளின் இவளுடைய ஃபேஸ்ல ஒரு ஸ்கிராட்ச போட்டு போயிடுது. ஆனா அதுக்கே அவ கீழே விழுந்துடுறா. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த காப்ளின் வந்துட்டு அதனுடைய டேகர்ல பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணிருக்கேன். உடனே மத்தவங்களும் டீம் லீடர் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அவனும் அதுங்களை சமாளிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள, இதுங்கெல்லாம் ஆர்டினரி காப்ளின்ஸே கிடையாது, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க, இப்படியே போச்சுன்னா நாங்க எல்லாருமே செத்துருவோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு ஊழியாங்க வரோம். இதை பார்த்து அந்த ஜாக்கும், நீ யாருன்னு கேட்க அமைதியா இருந்து சைகையில காமிச்சிட்டு ஆர்டரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே அந்த எலைட் சோல்ஜர்ஸ் அங்க இருக்க காப்ளினை பீஸ் பீஸா வெட்டி போட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஜாக் அவங்க டீமும் ஷாக்ல இருக்க. அங்க கடைசியா ஒரே ஒரு காப்ளின் மட்டும் இன்னும் உயிரோட இருக்கு. அது தலை மேலேயே யாரோ காலை வச்சு நசுக்க, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மாஸ்க் போட்டுட்டு அன்னோனா வந்திருக்கான். அந்த காப்ளின் மேல இருக்க சிம்பிளை பார்த்துட்டு இது வந்துட்டு அப்படின்னு யோசிக்க, திரும்பவும் இவங்க இருக்க இடத்த நோக்கி ஈட்டி வருது. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த மைக்கேல் வேம்பியர் கிட்ட இருந்து ஒரு ஸ்கில்ல காப்பி பண்ணிருப்பான்ல, மூன் ஹைடிங் நேல்ஸ், அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஈட்டிய உடைச்சு போட்டுறோம். அதே திசையில இருந்து சில ஆர்க் மான்ஸ்டர்ஸ் வர, இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்போ அந்த ஈட்டி எரிஞ்சது நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய டீமன் கிங் ஸ்டெப் யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து வேகமா மூவ் ஆக, பதிலுக்கு அந்த ஆர்க் மான்ஸ்டர்ஸ் அவங்க கையில இருக்க ஈட்டில மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி எறிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து வேகமா எஸ்கேப் ஆயிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த டார்க் ஹெவன்லி டீமன் எம்பரர் ஆர்ட்டை யூட்டிலைஸ் பண்றான். அங்க இருக்க எல்லா ஆர்க் மான்ஸ்டர்ஸையும் ஒரே பஞ்ச்ல நாக் அவுட் பண்ணிடுறான். இதே நேரத்துல அங்க இருக்க ஜாக்கும், என்னால அவனுடைய மூவ்மெண்ட்டை பார்க்கவே முடியல அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ போடுற ஃபைட்டை பார்த்துட்டு அந்த ஊழியாவுக்கு நம்ம ஹீரோ மேல இருக்க அந்த ரெஸ்பெக்ட் 5 இன்க்ரீஸ் ஆகுது, அதுவும் 100க்கு. இதை பார்த்து ஹீரோவும், இந்த மாதிரி நான் சண்டை போடுறத பார்த்து கூட அவனுக்கு என் மேல ரெஸ்பெக்ட் வருமானு யோசிக்க, அந்த இடத்துக்கு வந்த மிலினாவும் இந்த ஆர்க் மான்ஸ்டரை பார்த்துட்டு இதுங்கெல்லாம் 8th ஃப்ளோர்ல இருக்கவே கூடாது அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு 9th ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டர்னால மட்டும்தான் இந்த மார்க்க போட முடியும், அது மட்டும் இல்லாம இந்த ஆர்க் மான்ஸ்டர் எல்லாமே 9th ஃப்ளோரை சேர்ந்ததுங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா மெலினா சொன்ன மாதிரி
அந்த டபுள் இம்பாக்ட் உடைய கான்சிக்வன்ஸ் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உடனே ஹீரோ மேல பார்த்துட்டு இந்த 8th ஃப்ளோரும் 9th ஃப்ளோரும் கம்பைன் ஆயிருக்குன்னு சொல்ல இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல இருக்க பறவை மாதிரியான மனுஷி இந்த இடத்துக்கு நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே ஒரு அநாயங்கான பர்சன் வந்திருக்கான்னு சொல்ல என்ன நடந்தாலும் சரி இது எல்லாமே அந்த கிரேட் ஒன்னுக்காகன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ரிக் குளிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு எமர்ஜென்சி கால்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காலை போட்டு விட்டுறான். பாவம் அந்த மனுஷன் பதறி போயிடுறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு நம்ம ஒரு கான்டாக்ட் போட்டுக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு வரும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நார்மல் வேல நான் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க இதே நேரத்துல அந்த எலைட் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அங்க இருக்க மரத்தெல்லாம் கட் பண்ணி ஏதோ ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. காப்ளின்ஸும் அந்த இடத்துல அட்டாக் பண்ண வர அது எல்லாத்தையுமே ஊழியம் வந்துட்டு வெறும் கையிலேயே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த மெலினாவும் என்ன இதுன்னு கேட்க பதிலுக்கு இதுவும் பெருசா ஒண்ணும் இது வந்துட்டு ஒரு மெடிசன். இந்த மாதிரி ரெட் மார்க் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் மேல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இதை ஸ்மெல் பண்ணா போதும் அது நமக்கு ஒபீடியன்ட்டா மாறிடும். உடனே அந்த இடத்துக்கு வந்த எலைட் சோல்ஜர்ஸும் சார் நீங்க சொன்ன விஷயம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல பதிலுக்கு நம்ம ஹீரோவும் லெட்ஸ் கோன்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த எலைட் சோல்ஜர்ஸ் வந்துட்டு காப்ளின் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு கேரேஜ் தான் ரெடி பண்ணிருப்பாங்க. இதை பார்த்த மெலினா வந்துட்டு இதுங்க எல்லாத்தையும் பிடிச்சி வச்சதுக்கு ரீசன் டிரான்ஸ்போர்டேஷனுக்காகவான்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும் இந்த 8th ஃப்ளோர் ரொம்பவே பெருசு. சோ இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மளுடைய எனர்ஜியை சேவ் பண்ணி வைக்கணும். ஆனா அதுக்காக மட்டும் நான் இந்த கேரேஜை ரெடி பண்ணல. இதோடைய உண்மையான பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த 8th ஃப்ளோருக்கு நியூ ஓனரா வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு நம்ம காட்ட வேணாவா இந்த ட்ரிக் எல்லாம் எங்க மேல ஒர்க் ஆகாதுன்னு. ஆக்சுவலா இங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த பாஸ் மான்ஸ்டருக்கு தான் நம்ம ஹீரோ இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கோம். இதை பார்த்து அந்த மான்ஸ்டரும் கடுப்பாக உடனே ஊழியங்க வந்துட்டு நீ மாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால ஒரு விஷயம் கேட்கணும். அவர் எப்பயுமே இந்த அளவுக்கு குருவில தான் நடந்து பாரான் அப்படிங்கிறப்போ உடனே மெலினா வந்துட்டு எனது மாஸ்டரா அப்படின்னா நீ ஒரு நியூபியா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடக்கணும். அதுக்காக அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். அவனை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணனா உனக்கே அது புரியும். இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா டீமன் கிங்னு சொல்றீங்களா அந்த மாதிரியான ஒரு ஆளிதான். இதே நேரத்துல காப்ளின் கூட சண்டை போடும்போது ஒரு பொண்ணுக்கு ஃபேஸ்ல காயம் பட்டிருக்கோம்ல அந்த பொண்ணு கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கும் நம்ம என்ட்ரன்ஸை ரீச் பண்ணிடுவோம்னு சொல்லலாம். இதே நேரத்துல போர்ட்டல ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் அங்கேயும் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். பதிலுக்கு ஜாக் வந்துட்டு யார் நீ உங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணுன்னு சொல்ல ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது அந்த லோ லெவல் மேனேஜர் கார்மன் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கக்கூடியவன்னு சொல்லிட்டு அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த கேரேஜை ஸ்டாப் பண்ணிட்டு மேல பார்த்து அப்ப நீங்களே என்ன அட்டாக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டோர்ல இருந்து சீப்பான ஆக்சஸ் வாங்குறான். அப்படியே அதுல 3 ஸ்டார் ஆம்பிளிபிகேஷன் பேரியரை போடுறான். இதுக்கப்புறமும் நீங்க வாட்ச் டாப் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய எலமெண்ட் ஆஃப் ஃபயர் ரிலீஸ் பண்ணி அதை வந்துட்டு டைமண்ட் ஆக்ஸா மாத்தி விட்டுறான். ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணி இது டைமண்ட் ஆக்ஸா மாத்தினதுனால இதோடைய அந்த மைனிங் ரேஞ்ச் வந்துட்டு 200% மாறுது அடுத்த 24 மணி நேரத்துக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அதனுக்கு கமெண்ட் கொடுக்கறான். காப்ளின் ஸ்லேவ்ஸ் அந்த வாலை வந்துட்டு மைண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல பதிலுக்கு அந்த காப்ளின்ஸும் வேகமா மைண்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்த மெலினா வந்துட்டு மனசுக்குள்ள இந்த அளவுக்கு வேகமா மைண்ட் பண்ணாங்கன்னா இந்த ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கு ஒரு வாரம் கூட ஆகாதுன்னு நினைக்க அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத ஐடியாலாம் இவனுக்கு எப்படி தோணுதோ பேசாம நான் வேணா கட்சி மாறிடவா அப்படின்னு யோசிக்க அவளுக்கு பின்னாடி இருந்து கார்மன் வரான். இப்படியே போனா 8th ஃப்ளோரை சீக்கிரம் கிளியர் பண்ணிடுவீங்க போலயே நீங்க என்ன மெசேஜ் சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உடனே மெலினாவும் ஊழியாவும் அவங்களுடைய ஸ்வாட் எடுக்க பதிலுக்கு கார்மனும் கொஞ்சம் பொறுங்க என்கிட்ட ஹாஸ்டேஜ் இருக்காங்க நீங்க ரெஸ்கியூ பண்ண நினைச்ச அந்த பீப்புள்ஸ் நான் சொல்றத சமத்தா ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து சேஃபா வெளியில போவாங்க அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அந்த ஜெயிண்ட் கிளட்சிங்கிற ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த கார்மனா புடிச்சிடறான். நீ என்ன நினைச்ச இந்த ஹாஸ்டேஜ பத்தி நான் கவலைப்படுவேன்னா இது ஒரு வின்னிங் கார்டா நீ நினைச்சிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி போர்ட்டல் யூஸ் பண்ணி எந்த ஒரு இடத்துக்கு வேணா போகக்கூடிய ஒண்ணு என்கிட்ட அனுப்புனாங்க பத்தியா அதுதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. உடனே அந்த கார்மன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த டென்டக்கலை ரிலீஸ் பண்ணி ஒரு 6 பாய் அவனை சுத்தி வர வச்சுக்கிறான். நான் இவனை ரொம்ப குறைச்சி எடை போட்டேன் எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து நான் திரும்பி போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உடனே ஹீரோ வந்துட்டு அந்த டார்க் ஹெவன்லி டீமன் எம்பரர் ஆர்ட் அந்த ஸ்கில்ல பயன்படுத்தி ஒரே பஞ்ச்ல அவன் அந்த ஆர்ப்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடுறான். என்னப்பா தம்பி எங்க ஓடலாம்னு பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்லகில்லாம் உடைச்சு விட்டுறான். இதே நேரத்துல அங்க பறவை மாதிரி இருந்த அந்த பாஸ் மாஸ்டர் அங்க இருக்க ஆர்ட் மாஸ்டர் மேல இவளுடைய மார்க்க போட்டுட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல போர்ட்டல் ஓபன் பண்ணி நம்ம கார்மன் வந்து விளையாடுறான். பின்னாடியே நம்ம ஹீரோவும் அவனுடைய கேங்கும் வர என்ன ரொம்ப பிஸியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க போல ஆனா நாங்க ஷார்ட்கட்
லிஃப்ட்டை யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஏர்லியாவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.